அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி தேதி 31/7/2024. இன்றைக்கி ட்ரேடு எப்படி போணுச்சுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ட்ரேட் புக்கில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் புக்ஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நான் 9:45 அப்புறம் தான் எடுக்கும் ட்ரேடு. 9:30 அப்புறம் தான் நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணேன். ஆல்கோ ட்ரேடிங் தான். ஃபஸ்ட்டு பையிங் ஆகிறது எல்லாமே ஹெட்ஜிங்காக எடுக்கும். ஹெட்ஜிங்கு, அதுக்கப்புறம் தான் பையிங்கு. கால் ஆப்ஷன் சைடும் புட் ஆப்ஷன் சைடும் செல்லிங்கை எடுக்கும். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா 10:15 10:30 பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் ஆகிடுச்சு. ஈவன் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடும் எடுத்துச்சு, அதை பார்ப்போம் பின்னாடி. அதுக்கப்புறம் 12:30 அப்புறம் அடுத்த ட்ரேடு ஓப்பன் ஆகும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப் லாஸு. சடன் ஸ்பைக்லாம் வரதுனால வந்து நம்ம ஆல்கோலாம் கேட்ச் பண்ண முடியல சொல்லப்போனால். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நான் நிறையா வைக்க முடிய மாட்டேன், கம்மியாக தான் இருக்கும், ஒரு 30%. சம்டைம் தான் சம் லெக்குக்கு மட்டும்தான் கொஞ்சம் வைடர் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடும் ஒரு டைம் தான் எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் அந்த மாதிரி இருக்குது. இதில் எக்ஸிக்யூட்டட் பார்த்திங்கன்னா பாருங்கள் 9:30 ட்ரிகர் ஆணுச்சு எல்லாம். டில் 3:15 வரைக்கும் ஆர்டர் ஓப்பன் ஆகும், ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கும் அந்த டைமுக்குள்ளேயே. வாங்க சார்ட்டுக்குள்ளே போவோம். அதில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி சார்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. 9:15 மார்க்கெட் ஓப்பன். அதுக்கப்புறம் நமக்கு ட்ரேட் எடுத்தது இந்த இடத்துல தான் எடுத்துருக்கு 9:45. 9:45 எடுத்ததுனா உடனே பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டு. ஸோ கால் ஆப்ஷன் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறப்பயே வந்து மறுபடியும் கால் ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுக்கும். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அடுத்த டவுன் ட்ரெண்டு. ஆனால் இங்கே வந்து ஃபுட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. ஏன்னா இது எடுத்ததே இங்கேனால கொஞ்சம் பஃபர் இருந்துச்சு. அதனால் இந்த கேண்டிலில் வந்து நம்ம தப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் ட்ரேடு கட் ஆகிருக்கும். அடுத்த ட்ரேடு எடுத்துச்சு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாப் லாஸு. சொல்லப்போனால் இந்த இடத்துல தான் எடுத்திருக்கோம். நான் 12:45 கிட்ட தான் எடுத்திருக்கோம். இங்கே எடுத்துச்சு உடனே ஸ்டாப் லாஸு. சடன் ஸ்பைக் ஆனோன்னா ஸ்டாப் லாஸ்ன்ட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆணுச்சு. ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு கால் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி இங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிருக்கும். அதனால் புட் ஆப்ஷன் லெக் வந்து ஹண்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னா புட் ஆப்ஷன் லெக்கும் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துச்சு. மறுபடியும் அடுத்த சடன் ஃபாலு. அதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு 3 நிமிஷம் கேண்டிலுக்குள்ளே பாருங்கள் மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 195 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் தான் இது. டைம் ஃப்ரேம் பாருங்கள் 3 போட்டிருக்கேன். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இதில் 190 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து 190 பாயிண்ட்ஸ் மூவ் இருந்துச்சுன்னா ப்ரீமியம் பார்த்திங்கன்னா எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். அதனால் வந்து குயிக் மூவ்மெண்ட் இருக்கிறனால தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகுது. இப்போலாம் கொஞ்சம் நாட்களாகவே இந்த மாதிரி வாலடைல் அதிகமாகவே இருக்குது. என்னென்னா இப்போ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. பெரிய ட்ரேடர்ஸ்னால் நம்ம கொஞ்சம் ஒரு 10 crores அந்த மாதிரி உள்ளவங்களாலாம் அவ்வளோ குயிக்காக மூவ்மெண்ட் பண்ண முடியாது. இன்னும் ஹியூஜ் அமௌண்ட்டை பம்ப் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ முன்பெல்லாம் வந்து ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக ஆப்ஷன்ஸில் வந்து பை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் ட்ரேடிங் பர்பஸ்க்காக அது போயிட்டுருக்கு. இப்போ ஸ்பெகுலேஷன் தான் அதிகமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், பார்ட் ஆஃப் த கேம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெய்லியுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இப்போக்கி அது நெசசரி இல்லை. லாஸ் ஆகிறதுலாம் நம்ம லிமிட்குள்ளே தான் இருக்குது. இந்த மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி 31. ஸோ அலைஸ் ப்ளூவில் வந்து இன்னும் அப்லோட் ஆகிருக்காது, அப்டேட் ஆகாது. ஸோ நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். ஸோ நாளைக்கு நம்ம பார்ப்போம் எவ்வளோ சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் இந்த மந்த்து மட்டும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி உள்ள லாஸஸ் பார்த்திங்கன்னா 5656 ருபீஸு இன்றைக்குள்ள லாஸு. இதில் பாருங்கள், இதுதான் ட்ரேட்ஸ் இன்றைக்கி பண்ணது. 31 பேங்க் நிஃப்டி 31 கான்ட்ராக்ட்ஸ் தான் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரிங்கனால இன்றைக்கி உள்ள கான்ட்ராக்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் லாஸ் ஆணுச்சு, அதனால் 7 lakh கிட்ட வந்துருச்சு ஃபண்டு. இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு வந்திருக்கிறது வந்து நம்ம ஆக்சுவலாக லாஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி, அதனால் அந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மைனஸில் காமிச்சிருக்கோம். அவ்வளோதான். இன்றைக்கி ட்ரேட்ஸு இப்படி தான் போணுச்சு.
நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து ட்ரேட்ஸை நாளைக்கு வந்து பிஎன்எல் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 1லேருந்து நாளைக்கு இது நிஃப்டி கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நாளைக்கு ட்ரேடுங்க உண்டு, நாளைக்கும் ட்ரேடு இருந்தாலும் இந்த மந்த்து ஜூலை மந்த்து இன்னையோட முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம் பிஎன்எல். ஓகே கைஸ், பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜிஸு நீங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக அந்த ட்ரேடில் இன்றைக்கி சக்ஸஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.